எத்தனை உம்மத்து குரான் பேசுது? இன்னைக்கு காலத்தில் மோதிட்டு இருக்கிறதுல எத்தனை உம்மத்தை பற்றி குரான் பேசுது? 2 உம்மத்துகளுக்கு மத்தியில் ஒரு கிளாஷ் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது ஒன்று சென்று போன உம்மத்து, 2 கிப்லா வச்சிருக்கிறவங்களுக்கு நடக்கிற பஞ்சாயத்து ஒன்று, வாய்க்காத்த கரார் ஒன்று போயிட்டு இருக்கு. ஏற்கனவே வச்சிருந்தது யாரு? ஜெருசலத்தை கிப்லாவா வச்சுட்டு இருந்த ஒரு உம்மத்து, இன்னொரு உம்மத்து காபத்துல்லாவை கிப்லாவா வச்சுட்டு இருக்கிற ஒரு உம்மத்து. இந்த 2 உம்மத்துக்கு மத்தியில் ஒரு கிளாஷ் தொடங்கி இருக்கு. இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனி இஸ்ராயல்களை பொறுத்த வரைக்கும், பனி இஸ்ராயல்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக ஒரு விஷயம் பார்த்தோம். ஏன்னா டீட்டெயிலாக நம்ம அந்த குரானில் ஜெருசலம்ங்கிற அந்த ஜெருசலத்துடைய முக்கியத்துவம்ங்கிற அந்த இதில் டீட்டெயிலாக அதில் பேசியிருப்போம். அது ஃபுல்லாக ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு வாட்டி பார்க்குறவங்க பார்த்துங்க. இந்த இடத்துல சுருக்கமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த உம்மத்து இப்ராஹிம் நபிகிட்ட எல்லாம் செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணி தன்னுடைய ஒரு தீனை இவங்கள்ட்ட கொடுத்து உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறியை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் கொடுத்தான். இப்ராஹிம் நபியுடைய இந்த குழந்தையை செலக்ட் பண்ணான், இசாக் நபியுடைய குழந்தைய. அதில் மூசா நபிக்கிட்ட அந்த ஷரியத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? மூசா நபியை அவங்க உதவி செய்ய வேண்டிய அளவுக்கு உதவி செய்யலை. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான், பல காலகட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் கழியிறாங்க. கடைசியாக அவர்களுக்கு ஒரு ரசூலே அல்லாஹ் அனுப்பி, ரசூல் அப்போ அல்லாஹ் எப்போ அனுப்புவான்? உங்ககிட்ட நல்ல விதமாக சொல்லி பார்த்துட்டேன், வேலைக்கே ஆகலை, தீனை நிலைநாட்ட போறீங்களா, உங்களை பட்டையை பிரிக்கிட்டான். அப்போ ரசூல் வந்துட்டார்னா ஹுஜ்ஜத்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ரசூல் வந்தார்னா அவர் ஒரு ரசூலுங்கிறது நிறுவி காமிச்சிருவார். பனி இஸ்ராயல்களுக்கே அல்லாஹ் ரசூல் அனுப்பிட்டான். ரசூல் தனக்கு எதிராக வந்தார்னா ரொம்ப பெரிய நம் கோபத்தில் ரசூல் ஒரு நியாமத்தெல்லாம் வரமாட்டார். சொல்லி திருந்தாத ஜென்மத்துக்கிட்ட தான் ரசூல் அல்லாஹ் அனுப்புவோம். புரியுதுங்களா? அது வந்ததுக்கப்புறம் ரசூலை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நியாமத்தான் போயிடும். அப்போ அனுப்பும்போது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலா அனுப்பி தீனை இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி காமிச்சாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவர்கள் தீனை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றார்கள். யாரு? பனி இஸ்ராயல்கள். ஆனால் மனித குலத்துடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக ஆகலை. அப்போ அல்லாஹ் தீன் முழுமையாகணும் இல்லை, தீன் இவங்க செஞ்சு காமிச்சாங்க, இவங்க வேலை பர்ஃபெக்டா முடிஞ்சிருச்சு. ஆனா தீன் என்ன ஆகல? முழுமையாகல. சரி, தீன் எப்போ முழுமையாகும்? மனித குலம் வளர 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 தீனும் வளர்ந்துகிட்டே வரும். அப்போ தீன் எங்க முழுமையாகணும்னா அது அல்லாஹ் பார்த்து எங்க போகுதுன்னு நிறுத்துறானோ அதுதான் முழுமை. இந்த ஆர்டி ஆபீஸ்ல 8 போட்டுட்டு இருப்பான்ல, ஒருத்தனை சும்மா போட்டு விட்டுருப்பான், ஒருத்தன் 4 8 போட வைப்பான், ஒருத்தன் சும்மா 1/2 ரவுண்டு போட்டாலே போதுன்னு நிறுத்த சொல்லுவான்ல. அது அல்லாஹ் தான் டிசைட் பண்ணுவான் எது வரைக்குமான 8 போடுறது போதுன்ட்டு. தாவூத் நபி 8 போட்டாங்க, அல்லாஹ் போட விட்டான். ஏன்னா மனித குலம் இன்னும் வளரணும்ட்டு. சுலைமான் நபி போட்டாங்க, மறுபடியும் போட விட்டான். ஏன்னா அப்பவே நிறுத்தியிருந்தாங்கன்னா சொர்க்கத்தில் எல்லா பதவியும் அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும். சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைகள் அவர்கள் தான், மறுமையில் பரிந்துரை அவங்களுக்கு தான், சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அல்லாஹ்வுடைய தீனை அவங்க நிலைநாட்டி காமிச்சிருப்பாங்க, வேலை முடிஞ்சிருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன நினைச்சான்? பூமியுடைய முழு நிலப்பரப்புலையும் மனித குலம் வளரணும், முழு நிலப்பரப்புலையும் என் பூமி என் தீன் வளரணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு ரூலு. அதை ரசூல்லா வந்தோடனே என்ன பண்ணிட்டான்? ரசூல்லாக எல்லாம் முழுமைப்படுத்திட்டான். அதுதான் புலம்போனேன், நாங்கள் செய்யும் போதே எல்லாம் முழுமைப்படுத்திருந்தானா வேலை முடிஞ்சிருக்கும். ஒரு மும்மர்லியாட்ட பேசுவாங்கல்ல, இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தா நாங்கள் அதை கொண்டாடி இருப்போம் அப்படிமா. ஏன் அதை பேசுறான்? போதும் நல்லா நிறுத்தி இந்த திருப்தியில் இருப்போம்ல. இதில் கூட சொல்லுவோம்ல, இந்த கிரிக்கெட்டு மேட்ச்சு அந்த டக்வர்த் லூயிஸ் போட்டுகிட்டே இருப்பான், 2 விக்கெட்டு தான் இருக்கும், இழுத்துட்டே இருப்பானுங்க. இவனுக்கு இன்னும் 100 ரன் டார்கெட் இருக்கு, ஆனால் பால் நிறைய வச்சிருப்பான். இப்போ மழை வந்ததுன்னா மேட்ச் இவன் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ மழை வந்தால் நாம ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஒன்று கணக்கு வரும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? தீனை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டான். இன்னொரு 500 வருஷம், இன்னும் 100 வருஷம், இன்னும் 300 வருஷம் தான். ரசூலா நிரூபிச்சு காமிச்சோன்னா அல்லாஹ் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரசூலாவுடைய ஒர்க்கு பிடிச்சி போச்சு. அந்த தீனுடைய அவரை கொண்டு வந்த ஸ்டைலு, அவங்க வேலை செஞ்ச அந்த பர்ஃபெக்ஷனு, சஹாபாக்களுடைய அந்த இது பண்ணிட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டான்? போதும், இதோட தீன் முடிச்சுக்கலாம், போதும், இதவே செய்யுங்க, முழு தீனுக்கு செய்யுங்க அப்படின்ட்டான். டிபார்ட்மெண்ட் இவ்வளோதான், இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா இழுக்கலை. இன்னைக்கு தீன் இருந்தால் குரான் இன்னும் பெருசாக இருக்கும். இன்னைக்கு ஒரு ரசூலா இப்போ அனுப்பியிருந்தானா பெட்ரோலியத்துக்கும் வழிகாட்டுவார், அணு ஆராய்ச்சிக்கும் வழிகாட்டுவார், எல்லா துறைகளும் குரானில் இருக்கும். ஆனால் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? போதுன்ட்டான். அந்த தீன் அது வரைக்குமே 8 போடுறதை நிறுத்த சொன்ன மாதிரி நிறுத்தி வச்சுட்டான். இப்போ என்ன விஷயம்னா, இந்த தீன் இவங்க தொடர்ச்சி அப்படியே வர்றாங்க. வரும்போது ஈசா நபி வரும்போது என்ன பண்றாங்க? அக்செப்ட் அவர்கள் பண்ணல. ஈசா நபி ரசூலா வரும்போது அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொய்ப்படுத்திய போது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 3ஆம் அத்தியாயத்தில் 52லேருந்து 56 வரைக்கும் தொடர்ச்சியா பேசுறான். அந்த வசனங்கள் எடுத்து படிச்சுங்க.
ஆகவே அவர்களில் நிராகரிக்கும் போக்கை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இம்மை மறுமை இரண்டிலும் கடுமையான வேதனை தண்டனை அளிப்பேன், மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இம்மையிலையும் மறுமையிலையும் தண்டனை அளிப்பேன். யாருக்கு? பனி இஸ்ராயிலுக்கு, யூதர்களுக்கு இம்மையிலும் தண்டனை மறுமையிலும் தண்டனை. இம்மையில தண்டனை எங்க வந்துச்சு? ஒரு ரசூலை நிராகரிச்சா அந்த சமுதாயத்தில் சில பேர் சாவணுமா மொத்தமே சாவணுமா? ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. ரசூலை நிராகரிச்சா அந்த ஊர்ல ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது. ஆனா இந்த தண்டனை நடந்துருச்சா? யூத சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சா? ஏன் அழிக்கப்படல? இது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஏன் அழிக்கப்படல? அல்லாஹ் ஒரு தவணை கொடுத்துருக்கான். அல்லாஹ் ஒரு தவணை கொடுத்துருக்கான். இந்த தவணை வந்து எக்ஸ்டன் ஆகுது. என்ன பாருங்க, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ங்கிறது இதுதான் சான்று. ஒரு தீனை கொடுத்ததுனால இவங்க கொஞ்சம் செலவு ஏற்கனவே பழைய அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்களே கொஞ்சமாவது, இவங்க பொறுமையாக இருந்தாங்க, நேர்வழியில் இருந்தாங்கன்னு நல்லா சொல்கிறாங்களா, அந்த ஒரு முக தாட்சியத்துக்கு போய் தொலை, இப்போவாது செய் தள்ளி போடுறான்ல. ரசூல் போன உடனே ரசூலை கொல்ற ஸ்டேஜ் வந்துட்டானுங்களே, அந்த நேரத்தில் அவங்க காலி ஆயிருக்கணும். அல்ல அவங்கள காலி பண்ணல, மேலே தூக்கிட்டு ரசூலை அனுப்பிட்டான். அடுத்தது வந்து இவங்களுக்கு தவணை எக்ஸ்டெண்ட் ஆகுது. எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்லாஹ் வந்து இதில் 7வது அத்தியாயத்தில் 157வது வசனம், 7வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது வரும். அந்த அருளுக்குரியவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய செல்லம். அல்லாஹ் யாருக்கு அன்பா அருள் செய்வானோ அவங்க யார் என்றால் உம்மி நபியாகிய இந்த தூதரை பின்பற்றுவார்கள். யாரு? ரசூல்லாவை பின்பற்றுவாங்க. இவரை குறித்து தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். எவர்களின் நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி, எது நம்பிக்கை கொண்டு கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகிறார்களோ, மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் இது யார்கிட்ட பேசுறான்? 7வது அத்தியாயத்தில் 157வது வசனத்துல மூசா நபி கிட்ட அல்லாஹ் பேசுறான். அப்போ ரசூல்லா மேல நம்பிக்கை கொண்டா இவர்கள் அந்த ஒட்டுமொத்தமா அழிக்கப்படுற அந்த வேதனையிலிருந்து என்ன செய்யலாம்? அந்த ரசூலை விட்டாச்சு. பனி இஸ்ராயலுக்குன்னு வந்த ரசூலு, அந்த ரசூலை கோட்டை விட்டாச்சு. சரி, இவரு உலக ரசூல் இல்ல, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த பகுதிக்கும் இவங்க தானே ரசூல். அப்ப அந்த அடிப்படையில் ஒரு வாட்டி ஈமான் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். பரவாயில்ல போ, இன்னும் தீன் வளர வேண்டியது இருக்கு. தீன் வளர்ந்து இருந்துச்சுன்னா அப்பயும் பிடிச்சிருப்பான். இன்னும் தீன் வளர வேண்டியது இருக்கு. இவங்க ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போட்டோம், இவங்க பூமியில ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போட்டோம், இன்னொரு வாய்ப்பு வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். ஆனா கண்டிஷனோட எக்ஸ்டெண்ட். என்ன கண்டிஷனு? மூசாவுக்கு கொடுத்த தீன் நீங்க ஹயாத் பண்ணக்கூடாது. இப்போ உங்க கிப்லா வச்சு நீங்க வந்து அந்த தீனை வந்து நீங்க ஹயாத் பண்ணக்கூடாது. உங்க அந்த பழைய ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சு உங்க தௌராத்து உங்க இஞ்சிலெல்லாம் வச்சுட்டு நீங்க அந்த தீன் இப்போ வந்து நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணிட்டான்? முகமது ரசூல்லான்னு சொல்லணும். யார்? அவரை நம்பினா என்ன? முகமதை பார்த்து ரசூல்லான்னு நீங்க வாயில சொல்லணும். அவரை கண்ணியப்படுத்தி இவர் சொல்றது உண்மைதான், இவர் மோசடிக்காரர்லாம் இல்லை அப்படின்னு. ஆனா நடந்தது என்ன? முகமது ரசூல்லா சொன்னாங்களா? முகமது இவர் ரசூல் கிடையாதுன்னு. இவரை கண்ணியப்படுத்தினாங்களா? இல்ல, இவர் இட்டு கட்டுறாரு, எங்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாருன்னு. 3வது ஜிஹாதில் கலந்து கொள்ளும், உதவியும் புரிகிறார்களோ. அப்போ பதில் போர்ல இவங்க கலந்துக்கிட்டாங்களா? உஹது போர்ல கலந்துக்கிட்டாங்களா? அகல் போர்ல ஹெல்ப் பண்ணாங்களா? காபிர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தங்களின் தீனை விட்டு குரானை வந்து காட்டக்கூடிய தீன் அல்லாஹ் சொல்றான். இவருக்கு இறக்கி அருளப்பட்ட ஒளியையும் பின்பற்றிங்கிறான். அப்ப குரான்ல இருக்கிற ஷரியத்தை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். வெள்ளிக்கிழமை தொழுவணும், சனிக்கிழமை தூக்கி போடணும். அவர்களையாது வெள்ளிக்கிழமை தொழுவணும், சனிக்கிழமை பெருநாள் தூக்கி பின்னாடி போடணும். ரம்ஜான் மாதம் நோன்பு வைக்கணும், ஆசுராவை தூக்கி பின்னாடி போடணும். நடந்துட்டு இருந்த அந்த பிறப்புலேருந்து சுன்னத்து சடங்குலேருந்து நீ எதையெல்லாம் பண்ணியோ, ஞானஸ்தானத்திலேருந்து அதிலிருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு புது ஷரியத்தை நீ லான்ச் பண்ணி பண்ணோம். கிப்லா அங்கே இருந்துக்கிட்டு பாலஸ்தீனில் இருந்துட்டு நீ காபத்துல்லா பக்கம் திரும்பணும். இத்தனையும் செஞ்சின்னா ஈசா நபியை நிராகரிச்சில்ல அந்த குற்றம், பொதுவாக உன்னை கொல்லக்கூடிய ஒரு குற்றம் இருக்குல்ல, அந்த டோட்டல் உம்மத் அளிக்கப்படுற அந்த அசாபு நான் நீக்கிடுவேன், அந்த ரஹமத்துக்கு உண்டான ஆக்கிடுவேன். இன்னும் எந்த அளவுக்கு ரசூலா ஆஃபர் கொடுத்தாங்க? யாரு தௌராத்தையும் நம்பி என்னை முன்மைப்படுத்தினாலும் டபுள் கூலின்னாங்களா இல்லையா? எங்களுக்கு நமக்கு இல்லாத கூலி அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? என்ன பிரச்சனைன்ட்டு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? பண்ணல.
ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கொடுத்தது என்ன பண்ணாங்க? மிஸ்யூஸ் பண்ணாங்க. மூசா நபி மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாங்க, ஈசா நபியையும் பொய்ப்படுத்திட்டாங்க, ரசூலை பொய்ப்படுத்தியிருக்காங்க, ரசூல்லாவும் பொய்ப்படுத்திட்டாங்க. ஒரு ரசூலை பொய்ப்படுத்தினாலே நரகம், பூமியில் சக்கா பிரி, டபுள் ரசூலை பொய்ப்படுத்தி கண்ணு முன்னாடி அந்த ஏரியாவில் இருந்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா அவருடைய எதிரிகளுக்கு உதவி செஞ்சு இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா எதிரிக்கு ஹெல்ப் பண்ண இன்னும் எவ்வளவு கோபம் வரும். ஆனா அல்லாஹ் அழிச்சானா? ரசூல்லா இருக்கும் போது அழிச்சானா? அல்-ஹஷ்ர் சூரா அல்லாஹ் சொல்றான், வெளியே போங்கன்னு. மதீனாவுல நீங்க வாழாதீங்க, இந்த ஊர்ல நீங்க அன்ஃபிட்டு. அதே மாதிரி என்ன சொன்னா, ஜெருசலம்ல இவனை விடாதீங்கன்னு. யாரு? உமர் லியோனை பார்த்து உமர் லியோன் என்ன பண்ணாங்க? ஜெருசலத்துல விடக்கூடாதுன்னு. அது அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுப்படி தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. அதுல என்ன சொல்லிட்டான் அல்லாஹ், அது தடை செஞ்சுட்டாங்க. அப்போ ரெண்டையுமே தெரியுது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதெல்லாம் புரிஞ்சாதான் சூரியன் மேற்குல இருந்து உதிக்கிறதுனா என்னன்னு புரியும். அப்போ இதுல முடிஞ்சிருச்சுன்னா அப்போது அல்லாஹ் சொல்றான், கடைசியா ரசூலா நிராகரிச்சாங்கல்ல, அதுக்கப்புறமா அல்லாஹ் விட்டானா இவங்கள? விடல. 17ஆம் அத்தியாயத்துல 8ஆம் வசனம் மறுபடியும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். எக்ஸ்டெண்ட் தவணை பாருங்க அல்லாஹ் எவ்வளவு கொடுக்குறான்ட்டு. இப்போதும் உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும். இன்னைக்கும் நான் ரெடிதான், கருணை உன் மேல புரியுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களானால் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். நிராகரிக்கும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கியிருக்கோம். இந்த தண்டனை எல்லாமே துனியாவுக்கு தான், நல்லா புரிஞ்சுங்க. மறுமை தண்டனை இல்லை. மறுமை தண்டனை நாம ஒரு நேரம் தொலைவி விட்டாலும் நமக்கு கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்கும், ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க போறோம். இது உம்மத்தா எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். 17ஆம் அத்தியாயத்துல 8ஆம் வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அடுத்து பாத்தீங்கன்னா 24:55 அல்லாஹ் அதே வாக்குறுதி எக்ஸ்டெண்ட் பண்றான். உங்களில் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அது என்னவென்றால் அவர்களை பூமியில் கலீஃபாக்களாக ஆக்குவான். பூமி அப்படின்னா ஜெருசலேமையும் குறிக்கும், மொத்த உலகத்தையும் குறிக்கும். அப்ப ஜெருசலத்தை நோக்கி இது குறிப்பிடுறது, பூமியில் கலீஃபாவாக ஆக்குவான். அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை கலீஃபா ஆக்கியது போல், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கின மாதிரி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கின மாதிரி நான் மறுபடியும் உங்களை கலீஃபா ஆக்குவேன். ஆனால் ஒழுங்கா நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? யூதர்கள் இன்னி வரைக்கும் அவங்களுடைய அந்த புத்தியை அவங்க மாற்றலை. அவங்களுக்கு எல்லாமே ஜெருசலம் தான். ஏன்னா அவங்களுடைய தௌராத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜெருசலம் சொர்க்கத்துக்கு பதிலாக அவங்க கொண்டு போய் வச்சிட்டாங்க. அல்லாஹ் யாருக்கு அருள் புரியறானோ அவங்களுக்கு ஜெருசலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி எழுதிட்டாங்க. நிறைய விஷயங்கள் அதில் கையாடல் பண்ணிட்டாங்க. அப்போ அதில் ஜெருசலம் கிடைச்சா அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க? இப்போ நேர்வழி விட்டாச்சு, ரசூலுல்லாஹ்வும் நிராகரிச்சாச்சு, ஈசா நபியும் நிராகரிச்சாச்சு. இந்த ஆப்ஷனை தவணை தாண்டி 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 இன்னியும் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படுற அந்த ஒரு தண்டனை பெண்டிங்லேயே இருக்கு, அந்த அளிக்கப்படுற அந்த தண்டனை. இப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, ஈமான் கொண்டுட்டு ஜெருசலம் வாங்கிக்கிங்க. அதுக்கு முன்னாடி ஜெருசலம் உங்களால் வர முடியாது. 21:97 அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ ஹராமுன் அலா கரியத்தின், இந்த ஊரை உங்கள் மேலே நான் ஹராம் ஆக்கிட்டேன்னா. இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? நீ என்ன ஹராம் ஆக்குறது? ஜெருசலம் வாங்கிறதுக்கு நம்பிக்கை கொண்டு இந்த அரபுகளை ஈமான் கொண்டு இவங்களுடைய இந்த காபாவை வச்சு இந்த ஷரியத்தை பின்பற்றி எங்களுடைய கண்ணியத்தை இழந்து தான் நாங்கள் வாங்கணுமா? எங்களுக்கு வேற ஆள் கிடச்சிட்டாங்க ஜெருசலம் வாங்கி தர்றதுக்கு. யாஜூஜ் மாஜூஜ் எங்கள் மசாயா வந்துட்டாரு, தஜ்ஜாலு, வேற ரூட்டில் எங்களுக்கு வாங்க தெரியும். அப்போ நாங்கள் நிறுவ போகிறோம் கிலாஃபத்து, ஒழுங்காக அப்போ அருள் செஞ்சுட்டு போயிட்டேரு. எப்படி? இப்போ இந்த ஸ்டைலில் இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்க? யாஜூஜ் மாஜூஜுடைய கையப்பில் வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொல்கிறான்ல, யாஜூஜ் மாஜூஜ் ஒவ்வொரு உயரத்தையும் அடையும் போது இவங்களுக்கு ஜெருசலம் கையில் கிடச்சிரும் எல்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் அந்த ஊர் ஹராமாக்கப்பட்டிருக்கும். அந்த யாஜூஜ் மாஜூஜுடைய லிங்க் எடுத்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணிங்க. அப்போ யாஜூஜ் மாஜூஜ் கையில் இந்த ஜெருசலம் அவங்க மூலமாக நாங்கள் வாங்கிக்கிறோம், உன்னைய மூலமாக வர்ற ஜெருசலம் எங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு போடுற ரூல்ஸ்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. போய் நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த முகம்மதை வேணான்னோம், செத்து போனதுக்கப்புறம் மரணிச்சதுக்கப்புறம் அதே முகம்மதை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஊருக்குள்ளே அசிங்கப்பட்டு எங்கள் கிப்லாவையும் நாங்கள் இழந்து அந்த கண்ணியத்தையும் விட்டு தாவூதுடைய அரியணையில் உட்காராமல் நாங்கள் உமர் திரிஞ்ச மாதிரி அதாவது இந்த ஃபக்கீர் வேஷம் போட்டுட்டு நாம் திரியணுமா கலீஃபாவா? நாங்கள் கெத்தாக ஆட்சி பண்ண எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நடுவில் குறுக்க வர்றவன்? யார்?